அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான அணிகளுடன் இங்கே வருகை புரிந்துள்ள தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சேர்ந்த பேட்மிண்டன் வீரர்கள், வீராங்கனைகள், அவர்களுடைய அணியினுடைய கோச்சுகள், அதனை ஈடுபாட்டோடு செய்து வரும் நலம் விரும்பிகள், உங்கள் அனைவரையும் இந்த தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று, இந்த நாளிலே எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்துள்ள சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அண்ட் யூத் ஆஃபீஸர் திருமிகு டி பிரகாசம் அவர்களை இந்த தருணத்திலே வரவேற்று நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் நாம் 3-4 தினங்களுக்கு முன்பு மட்டுமே அவரை அணுகினோம். நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும், எங்கள் கல்லூரிக்கு வரும் இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதே போல் நாங்கள் புதிதாக ஏற்பாடு செய்துள்ள புதிய ஒரு 400 மீட்டர் ட்ராக் அத்லெட்டிக் கிரவுண்ட்ஸை பேக் சைடில் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். அதையும் பார்வையிட்டு உங்களுடைய ஆலோசனை கூற வேண்டும் என்று எங்களுடைய ஃபிசிக்கல் டைரக்டரை அனுப்பி கேட்டோம். நிச்சயமாக வருகிறேன் என்று சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் டாக்டர் முத்துகிருஷ்ண ஐயா அவர்களும் சரி, டாக்டர் சீனிவாசன் அவர்களும் சரி, திரு பாலகுமார் மற்றும் அவர்களுடைய அணியினர் யாராக இருந்தாலும் சரி, அந்த டீம் ஆஃபீஸ் பேரர்ஸ், அவர்களுடைய மற்ற ஆஃபீஸர்கள், மாநில அளவிலான ஆஃபீஸ் பேரர், அத்தனை பேருமே நம்முடைய கல்லூரியின் மீது ஒரு மிகுந்த ஈடுபாடு. நிச்சயமாக நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல அக்கேஷனில் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அவங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முறையிலே பால் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டு நம்முடைய மாவட்ட தலைவர் ரொட்டேரியன் முருகேசன் அவர்கள் இந்த ஆண்டு நடத்தலாமா என்று கேட்டார்கள். நாங்கள் திருப்பூர் டோர்னமெண்ட்டில் மீட் பண்ணுறப்போ சரி செய்யலாம், நீங்கள் ஓகே சொல்லுங்கன்னு சொன்னோம். என்ன ஒவ்வொரு முறையுமே ஏதாவது ஒரு சமயத்திலே மழை விடுகிறது. இருந்தாலும் இன்றைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது. எல்லா இளைஞர்களுமே நல்ல முறையில் அவர்களுடைய அணிக்கு தங்கள் பங்கினை அளித்து அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக வேண்டும். அதன் மூலமாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த பகுதியிலே வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நாளிலே எங்கள் அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள நம்முடைய ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையத்தினுடைய பிரசிடென்ட் திரு ரொட்டேரியன் கே அசோகன் அவர்களையும், திரு ரொட்டேரியன் கே சிவசுந்தரன் இமீடியட் பாஸ் பிரசிடென்ட் அவர்களையும், மற்றும் எங்களுடைய கிளப்பை சேர்ந்த அனைத்து ரொட்டேரியன்களையும் மீண்டும் ஒரு முறை எங்கள் கல்வி நிறுவனம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல் இந்த நாளிலே உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், முதல்ல ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, ஷார்ட் டைமில் எல்லாமே முடிச்சுட்டு ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கலாம். உங்கள் கல்வி நிறுவனங்கள் பற்றிய விவரங்களையும் அதனுடைய நிறைய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸுக்கு நாங்கள் கன்செஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அல்லது ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே ஃபிசிக்கல் டைரக்டர் சொல்கிறேன் தனியாக. அது இல்லாமல் காலேஜுடைய விவரங்கள் அடங்கிய சிறிய குறிப்பேடையும் உங்களுக்கு தர சொல்கிறேன். அதெல்லாம் பிஆர்ஓ உங்களை ஏதோ டீமுக்கு ஒவ்வொரு டீமுக்கு தனியாக கொடுக்க சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஃபீஷியல்ஸில் வந்திருக்கணும் சரி, வந்திருக்கிற வீரர்கள், வீராங்கனைகள் இந்த ஏரோ லேப் போய் பாருங்கள். 2-3 ஃப்ளைட் உள்ளே இருக்கும், எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அது மாதிரி வேறு இடத்துல கேட்டால் பார்க்க முடியாத பொருட்கள் இருக்கிற லேப் மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த 2 நாட்கள் இங்கே தங்கி இருக்கும் பொழுது எங்களுடைய விருந்து உபசரிப்பை முடிஞ்சவரை நல்லபடியாக செய்ய சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது குறை இருந்தால் உடனே எங்களுக்கு சொல்லுங்கள், நிறைய இருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இத்துடன் இந்த அருமையான நிகழ்விலே மீண்டும் ஒருமுறை உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் மீண்டும் நாம் உங்களை சந்திக்கின்றோம். வாழ்த்துக்கள். நன்றி.